உமது சுத்த கிருபையால் நாங்கள் நினைக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்கள் கர்த்தாவே தகப்பனாக இருந்த ராஜா கர்த்தாவே, மகனே மகளே என்று அழைத்த ராஜா கர்த்தாவே, எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ராஜா கர்த்தாவே எங்களை தோல் மேலே சுமந்த ராஜா கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் ராஜா கர்த்தாவே நீரே உறுதுணையாக இருந்த ராஜா கர்த்தாவே, உமது சட்டைகளின் கீழே ராஜா எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி 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 ராஜா கர்த்தாவே. உமது சுத்த கிருபையால் நாங்கள் நிலைநிற்கிறோம் ராஜா கர்த்தாவே. நீரே எங்கள் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறீர் ராஜா, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ராஜா கர்த்தாவே. நீரே பரம தகப்பனாக இருந்த ராஜா கர்த்தாவே, எங்களை போஷித்து வருகிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ராஜா கர்த்தாவே. சமாதானத்தை கொடுத்து ராஜா கர்த்தாவே எங்களை ராஜா கர்த்தாவே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு செல்கிறீரே ராஜா, அதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வருகிறீரே, அதற்காக நன்றி 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 ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கோ பிறந்த நாங்கள் ராஜா கர்த்தாவே, உம்மை அறியாமல் இருந்த நாங்கள் ராஜா கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே மகனே மகளே என்று ராஜா கர்த்தாவே நீர் ராஜா தேர்ந்தெடுத்து கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. நாங்கள் பாவத்தில் இருக்கும்போது எங்களை கண்டறிந்தீர் ராஜா, பாவத்தில் இருந்த ராஜா கர்த்தாவே கழுவி உமது கர்த்தாவே கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி ராஜா எங்கள் பாவங்களை போக்கி ராஜா கர்த்தாவே உமது மகனாக உமது மகளாக உமது பிள்ளையாக எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ராஜா கர்த்தாவே. நீரே நல்ல வழிகாட்டியாக இருக்கிறீர் ராஜா கர்த்தாவே. நாங்கள் ராஜா கடினமான பாதையிலே போகும்போதும் ராஜா என் தேவன் எங்களோடு இருந்து நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு ராஜா கர்த்தாவே போகும் வழி இதுவே என்று ராஜா எங்களை கர்த்தாவே எங்கள் காதுகளுக்கு உமது வார்த்தைகளால் ராஜா நீர் எங்களோடு பேசி எங்களை நல்வழிப்படுத்துகிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த சிறு மந்தையை ராஜா உமது பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. உம்மை நோக்கி வாஞ்சையா ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜா தொடுங்க ராஜா தொடுங்க ராஜா, உமக்கு உகந்த பாத்திரங்களாக ராஜா கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உமக்கு பிரியமான பாத்திரங்களாக ராஜா உமது ஊழியத்தை செய்ய ராஜா கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிங்க ராஜா. மீண்டும் ராஜா நாங்கள் எந்தவித பாவமும் செய்யாதபடிக்கு எந்தவித தவறுதலும் செய்யாதபடிக்கு ராஜா என் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வைராகியத்தோடு ராஜா கர்த்தாவை நிற்க ராஜா கிருபை தாருங்க. எங்களுடைய ஆத்மாக்களை எல்லாம் ராஜா கர்த்தாவை உமது வார்த்தையின் மூலமாக ராஜா நாங்கள் பலன் பெற்று ராஜா கர்த்தாவை எங்களுடைய ஆத்மாக்களை பாதுகாத்து கொள்ள ராஜா கிருபை தாருங்க ராஜா கர்த்தாவே. இந்த பகுதியை ராஜா இப்சுவிச் பகுதியை முழுவதும் உமது பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. உண்மை அறியாத மக்கள் அநேகம் இருக்கிறாங்க ராஜா கர்த்தாவே. எல்லோரும் ராஜா கர்த்தாவே உண்மை அறிந்து கொண்டு ராஜா உம்மை தவிர வேறொரு தேவன் கொடுக்கப்படவில்லை என்று ராஜா அறிக்கையிட்டு உமக்காக எழும்பி நிற்க ராஜா உமது வருகையின் போது ராஜா கர்த்தாவே எல்லோரும் ராஜா புத்தியுள்ள கன்னிகைகளை போல ராஜா கர்த்தாவே தயாராக நிற்க ராஜா கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. அறுவடையோ அதிகம் ஆட்களோ குறவேன்னு சொன்னீங்களே ராஜா கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. இந்த ஓய்வு நாள் ஆராதனை முழுவதும் உமது பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. இம்மட்டும் எங்களோடு இருந்த கிருபைக்காக கொடான ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரம்பதாவே, ஆமென். I would like to call Brother Andrew to come and pray for worship service. பரிசுத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. உடைய பலிபீடத்தில் நாங்கள் எங்களை வைக்கிறோம் அப்பா. ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும் படிக்க கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. இந்த ஆலய
ஆலயம் முழுவதும் கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால நீ நிரப்புவீராக கத்தாவே சபா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே சபா. ஆண்டவரே, ஆராதனை நேரம் முழுவதும் கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக கத்தாவே சபா. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டும் கத்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பி கத்தாவே உம்மை கத்தாவே நாங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக கத்தாவே சபா. நாங்கள் ஒரு சிறு மந்தை கத்தாவே, ஆனாலும் கத்தாவே இந்த இப்சிச் பட்டத்தை கத்தாவே சுதந்திரிக்க கூடியதான அந்த அபிஷேகமும் அதிகாரத்தை கத்தாவே எங்கள் மேல நீர் அமர்ற பண்ணீராக கத்தாவே சபா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால கத்தாவே இந்த பட்டணத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா, சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம் கத்தாவே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் கத்தாவே. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. செய்தி நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமையான வார்த்தைகளினால எங்களோடு டப்படுவீராக கத்தாவே சபா. ஊழியக்காரன் மீது கத்தாவே இந்த அபிஷேகம் கத்தாவே அளவில்லாமல் பொழிவீராக கத்தாவே சபா. இந்த சபையில கத்தாவே உடைய வரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக கத்தாவே சபா. உடைய வல்லமுள்ள கரத்துல கத்தாவே மீதியான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Father, Lord Jesus. Thank you, Father, Lord Jesus. Thank you, God. Thank you, Holy Spirit. You're above all gods, oh Father, Lord Jesus. You are the King of kings. Let all stand up. Let's all on your feet so that we can worship and praise His name. We can glorify His name. Hallelujah, hallelujah. He's already here. Oh, hallelujah in our midst. Hallelujah, hallelujah. Oh, Rabba Shada Rabba Rikada Lada Rabba. உம்மை உயர்த்துகிறோம் ராஜனகத்தாவே, சர்வ வல்லமை உள்ள தேவன், லோகாதிபதியின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கலாங்க. வாய்களை திறந்து let open up your mouths and praise His name. Oh, and glorify His name for the things which He has done. We are here to Lord. We are here to praise Your name and with a heart full of gratitude and thanksgiving, oh Father. Oh, we are here, Lord, in front of Your throne, oh Father, Lord Jesus. Oh, Rika Barada Rabba Shada Rabba. உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ராஜா ஆண்டவரே. இந்த இப்ஸ்விச் பகுதியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்வீராக, அசைவாடுவீராக அப்பா. நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு இயேசு என்று அப்பா கூப்பிடும் போது ஆண்டவரே நீ ராஜா இப்ஸ்விச் பகுதியை தொட்டு ஆண்டவரே ரட்சிப்புகளை வழிநடத்துவீராக. ஒரு விசை இறங்கி வாங்க அப்பா. உம்முடைய தூதர்கள் ஆண்டவரே இந்த இப்ஸ்விச் பகுதி முழுவதும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. rikaraba shadaraba rikadalaraba oriandolorobo shadaraba raba. hallelujah. இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே hallelujah. கொடுங்க இயேசுவே உங்க நாமமே
Hallelujah. Hallelujah. Yahweh, hallelujah. Yahweh, hallelujah. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இன்னொரு செய். இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சொல்லுங்க. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் மாத்திரம் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சொல்லுங்க பாப்பா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
அந்தரபோ கரடரபோ ஷதரபோ இயேசுவே உம் நாமமே உயரதும் அல்லேலூயா உங்க நாமம் உயரதும் மேன்மையடையதும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரதும் இனி மேன்மையடையதும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு. யாரும் கேட்டு பாடுறாங்க. அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா சொல்லுங்க உலகமெல்லாம் அவர் பாட பாட இனிக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் நான் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you, Holy Spirit. நாம் உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே உலகமே மறந்து போகிறோம் ராஜா. ஏனென்றால் சிருஷ்டிகர்த்தா நீர் ஒருவரே ராஜா. We enjoy, Lord, worshiping you, Father. We enjoy, Lord, lifting your name on high because you're worthy to be praised, oh Father, Lord. You're worthy to be praised, oh Father, Lord Jesus. You're above all power,
powers. You are the sovereign God. You are the powerful God, Lord Jesus. You are the God who gave your life. You gave everything on the cross, oh Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வாஞ்சிக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்க மேல நிரப்பி ராஜா ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பி எங்களை அரவணைக்கிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. அப்பா எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. எங்களோடு பேசுவீராக. We are here and thirst for your word, oh Father Lord. As we heard in the morning, oh Father Lord Jesus. Let our flesh, Lord, die right now, oh Father Lord Jesus. Once again we commit each and every one here right now, oh Father, who are gathered in your name, oh Father. Let each and every one's flesh, Lord, die in the name of Jesus. Let the Spirit grow, Father. Let each and every one of us, Lord, commit our spirit into thy hands, oh Father, so that you can lead us, oh Father, not our flesh, oh Father. No flesh should lead us, oh Father, Lord. It is only your spirit should lead us, oh Father. We submit into your hands, oh Father. We submit each and every one right now. We submit this Ipswich into thy hands, oh Father. We submit Ipswich into thy, Lord, presence, oh Father, Lord Jesus. Lord, let your angels guard the city, oh Father, Lord Jesus. We submit the city and the church and the believers into your hands, oh Father. Lord, the whole week, oh Father, we're gonna, Lord, go out in the world again, oh Father, Lord Jesus. Lord, you be with us. You guide us, oh Father, Lord Jesus. You go before us and prepare the way, oh Father, Lord. In the name of Jesus, Lord, we pray, oh Father. You speak to us, pour out your manna, each and every one of us, Lord Jesus. We are waiting for your manna, oh Father. Only the word can, Lord, cleanse us, oh Father. Only your word can clean us, oh Father. Only your word can lift us up, oh Father, Lord Jesus. Only your word is a strength so that we can walk in your way, oh Father, Lord Jesus. Lord, we pray Lord, we pray Sister Wani and Lord, Brother Kadir, Lord Jesus. As you have given a burden to them, oh Father, for the city, oh Father, Lord Jesus. Thank you for the burden you have given to them, oh Father, Lord Jesus. Lord, lead them, oh Father. Let your way, let your kingdom, oh Father, hallelujah, go before them and prepare the way. Lead them, oh Father. Let your presence go before them, oh Father. Lord, you speak to them. Let your will be done. It is not their will, oh Father. Let your will be done in their life, oh Father, according to your will, oh Father. We pray once again, oh Father. We pray for the souls, those who are lost outside, oh Father. Each and every day the souls are getting lost, oh Father. They're dying in vain, oh Father, Lord Jesus. We beg you, Master. We beg you at this presence as a congregation, Lord. We beg you, Father. Please get all the souls inside the church, oh Father, Lord Jesus. Fill this church with the souls, oh Father, Lord. Please, oh Father. Once again, we give you honor, all the glory in the name of Jesus. We pray, amen, amen. சீட்டில் நாம் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை பொழுதிலும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பகுதிக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஜெபம் இந்த பகுதியை அசைக்கும். ஜெபம் இந்த சிட்டியினுடைய காரியங்களை மாற்றும். ஆமென். ஜெபம் ஒரு பட்டணத்தில் எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென். பவுலும் சீலாவும்
பிலிப்பு பட்டணத்தில் என்ன செய்கிறார்கள்? ஜெபித்தார்கள். ஆமென். ஜெபித்த பொழுது அந்த இடத்துல ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த பட்டணத்தில் ஒரு அசைவு வந்தது. ஜெபம் ஒரு பட்டணத்துக்கு ஒரு அசைவை கொண்டு வரும். அசைவை கொண்டு வருவதற்கு 1000 பேர்கள் அவசியம் இல்லை. ஜெபிக்கிற 2 பேர் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற 2 பேரை கர்த்தர் தேடுகிறார். இருவர் ஒருமனப்பட்டு அவருடைய நாமத்தினாலே கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பட்டணத்தையே கர்த்தர் அசைக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானித்து பின்பு நாம் ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்லுவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம், turn with me to the book of Matthew chapter 9. Matthew chapter 9. மத்தேயு 9வது அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Matthew chapter 9 வாசிப்போம். Jesus stepped into a boat, crossed over and came to his own town. Some men brought to him a paralytic lying on a mat. When Jesus saw their faith, he said to the paralytic, "Take heart, son, your sins are forgiven." Amen. Thank you. When Jesus went to his hometown, again there were 4 men carried a paralytic man to Jesus. இயேசுவின் இடத்துல ஒரு படுக்கையிலே கிடக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் படுக்கையில் எத்தனை நாளாக இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. We don't know how long he's been lying in his predicament. We don't know that. But what we know, as soon as they heard Jesus arrived in the town, they did not waste any time. They carried him to Jesus. Amen. நல்லா கவனிக்கணும். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நம்முடைய பிரச்சனைகளை நாமே சால்வ் பண்ண நம்ம முயற்சிப்போம் எப்பவுமே. ஆனா இங்க பாருங்க, இந்த 4 பேருக்கு முன்னாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. They had a problem. They had a man who's been paralytic for a long time. இப்போ படுத்திருக்கிற அவனை யாரிடத்திலே கொண்டு வந்தார்கள்? இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம இயேசுவினிடத்திலே கொண்டு வரணும். We must learn to bring whatever that is bothering us to Jesus. ஆண்டவர் சொல்றாரு, cast all your burden unto me. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட உங்க பாரங்களை நீங்கள் என்னிடத்தில் இறக்கி வைங்கன்னு சொல்ற. Cast all your burden unto me and I will take care of it. நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5:7 says, "Cast all your burden unto me and I will take care of it." இப்போ இந்த 4 பேரும் என்ன செய்றாங்க பாருங்க, அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. It doesn't matter how big the problem was. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அது தெரியல, என்ன நடக்குன்னு தெரிந்திருக்காது. ஆமென். They don't know what's going to happen. They don't know what's going to happen to this gentleman, but they believe that they have to do something about it. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். அது என்னவென்றால் இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த படுத்திருக்கிற அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். The Bible says Jesus saw their faith. யாருடைய faith பார்க்கறாரு? கொண்டு வந்தவங்க. நல்லா கவனிக்கணும். Jesus was not looking at the problem. Jesus was not looking at how mountainous the problem is, how big our problem. நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரே இந்த பெரிய பிரச்சனை எனக்கு முன்னால் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரச்சனையை பார்க்கல. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறதுன்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் நான் பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். I see the faith in you. Amen. It doesn't matter how big problem that you are going on right now. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பிரச்சனைக்கு பதிலா உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் இன்னைக்கு செய்தியா கர்த்தர் நம்ம மத்தியிலே பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். It is not about how many people. What matters is, do we have faith in God? ஆமென். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாம் விசுவாசித்தான். Hebrew chapter 12:11 சொல்லுது, என்ன சொல்லுது? The faith is what we hope for and be certain the things that we have not seen yet.
விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்ன செய்ய தெரியுமா? காணாததை விசுவாசிக்கும். விசுவாசம் தனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காது, ஆனா பிரச்சனையும் விட பெரிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா. For Jesus to do something in the life of the paralytic man, Jesus saw the faith in that four men. Amen. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் இந்த இப்சுச்சியை பார்க்கல, இப்சுச்சில விசுவாசத்தோடு உட்கார்ந்து இருக்கிற உன்னை என்னை ஆண்டவர் பார்க்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. God is looking at your faith and my faith. It doesn't matter how big the city is. Sometimes we go out and give tracts and preach the gospel, but people may accept it, may not accept it, may come to the church, may not come to the church, but it doesn't matter to God. ஆண்டவர் பார்க்கிறது என்ன தெரியுமா? உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? Hallelujah. It doesn't matter how big the problem is. It doesn't matter how many people are turning away from God. அது அவருக்கு முக்கியம் இல்ல. ஆனா உட்கார்ந்து இருக்கிற நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா ஆண்டவர் பார்க்கறாரு. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். Amen. Jesus wasn't looking at the paralytic man, but Jesus was looking at the four men. நாலு பேருக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். ஆமென். அதை பார்த்த உடனே ஆண்டவர் இப்பொழுது திரும்பி யார்கிட்ட பேசுறார்? இப்போ படுத்திருக்கிற அவனிடத்துல பேசுகிறார். பிரச்சனை அவன் தான். ஆமென். இப்போ யார்கிட்ட பேசுறார்? நேரா பிரச்சனையோடு கூட பேசுகிறார். Hallelujah. He spoke to the problem. அவங்கிட்ட பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? Be of good cheer. Be of good cheer. Your sins are forgiven அப்படின்னு சொல்றாரு. Hallelujah. என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல இருக்கிறவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா, the people who live in this city must receive the deliverance from the Lord. What God is looking at is, God is looking at our faith in our heart. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை தொட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. God is not looking for 1,000 people in a city. God is not looking for 10,000 saints in the city. God is looking for four men. Hallelujah. நாலு பேர். ஆமென். நாலு பேருடைய விசுவாசத்தோடு கூட அவர்கள் சுமந்து வருகிறார்கள். They had a burden. They carried the burden with faith in Jesus Christ. Amen. அவர்களுக்கு இருந்த அந்த பாரத்தை இயேசுவின் இடத்திலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். நமக்கு இருக்கிற பாரத்தை இயேசுவின் இடத்திலே சுமந்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். When we bring our burden, when we walk to Jesus with the burden in our heart, with faith in our heart, God is looking at our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து நம்ம பிரச்சனையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? God is about to do something. Hallelujah. When God forgives somebody, when they receive salvation in their life, அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. It brings a great change in their life. எப்படிப்பட்ட மாற்றம்னா பாருங்க, ரட்சிப்போடு கூட சேர்ந்து அவனுக்கு ஒரு விடுதலை வந்தது. ரட்சிப்போடு கூட சேர்ந்து அவனுக்கு ஒரு சுகம் வந்தது. ஆமென். ரட்சிப்போடு கூட சேர்ந்து அவனை நடக்க பண்ணினது அந்த ரட்சிப்பு. That salvation enabled him to walk, enabled him to receive the deliverance from the Lord. Hallelujah. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, your sins are forgiven அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? சன்னு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அவனை பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்து விட்டார். Hallelujah. Before we bring our problem to Jesus Christ, he knew us. நம்மை அவர் அறிந்திருக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு சன், மகனே என்று அழைக்கிறார். Hallelujah. பாருங்க, அவனை கொண்டு வந்து அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பேசி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. ஐந்தாவது, ஏன் அவனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு? 6ஆம் வசனம் வாசிங்க. verse 6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆ. திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆமென். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. So that you may know that the Son of God has the power to forgive sins. Amen. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டார்னா, சொல்லுங்க, விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டார்னா அடுத்து அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹalleluya. Amen. When Jesus look at our faith, and the next thing, the power of God manifest in that place. Amen. அந்த இடத்துல அவருடைய அதிகாரம் செயல்பட்டது. அந்த இடத்துல தேவ வல்லமை செயல்பட்டது. எப்படி செயல்பட்டது? அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த இடத்துல தேவ மகிமையை கொண்டு வரும். ஹalleluya. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த இடத்துல தேவனுடைய மகத்துவமான கிரியையை கொண்டு வரும். ஹalleluya. அப்ப பாருங்க, அந்த விசுவாசம் தான் என்ன செஞ்சது? அந்த இடத்துல தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு வந்தது. ஹalleluya. When the power of God comes in our midst, when the power of God encounters people, ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய அதிகாரமுடைய வல்லமை எங்கே வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல பலத்த கிரியைகள் நடக்கும். ஹalleluya. அந்த விசுவாசம் தேவனுடைய அதிகாரத்தையே வெளிப்பட பண்ணினது. நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அடுத்தவங்க வாழ்க்கையில தேவ வல்லமையை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நம்முடைய வீட்டில் ஒருவேளை மற்றவங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து மற்றவங்களை தொடுகிற அதிகாரம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. இடத்துல வெளிப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, you may know the Son of God has the power. ஆமென். ஏன் அவர் விசுவாசத்தை பார்த்தார்? அவரிடத்தில் வல்லமை இருக்கிறதுனால. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் பைபிள் சொல்லு. அது சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை எழுந்து நீ நட அப்படின்னு சொல்றாரு. ஆமென். எந்த இடத்துல அவன் படுத்திருந்தானோ அதே இடத்துல அவனை எழும்பி நடக்க வைப்பதுதான் விசுவாசம். இந்த பட்டணத்தில் அநேகர் வியாதியிலும் பாவத்திலும் படுத்திருக்கிறார்கள். There are so many people are lying down in their sin, in their burden, in their oppression. அவங்களுக்கு அநேக காரியங்கள்ல படுத்திருக்கிறாங்க. அடிக்ஷன்ல படுத்திருக்கிறாங்க, இச்சையில படுத்திருக்கிறாங்க, பாவத்துல படுத்திருக்கிறாங்க. அவங்களை எழுப்பி நடக்க வைக்கணும்னா கர்த்தர் இந்த சிட்டியை பார்க்கல, இந்த இப்சுச்சில் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். ஹalleluya. பவுலும் சீலாவும் அந்த இடத்துல தேவனை பாடி துதித்த பொழுது, it was very difficult for them to preach the gospel in the city of Philippi. அந்த பிலிப்பு பட்டணத்துல தேவ வார்த்தையை சொல்லுவது அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்களை கொண்டு போய் மேடையில் நிற்க வைக்கல, அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள வைத்தார். அவருக்கு தெரியும் எங்க அசைவு உண்டு பண்ணா அது சிட்டிக்கு போகணும். ஹalleluya. நீ விசுவாசிக்கிற இந்த ஆலயத்துல கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வந்தா இது இந்த இருக்கிற எல்லா இப்சுச் பகுதியிலும் போய் சேரும். ஹalleluya. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சா, எந்த இடத்துல ஜப ஏறெடுத்தா ஒரு அசை வருமோ அந்த இடத்துக்கு பவுலையும் சீலாவையும் கொண்டு போனார் சிறைச்சாலைக்குள்ள. ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க சிறைச்சாலையில எப்படி எழுப்புதல் வரும், சிறைச்சாலைக்குள்ள எப்படி தேவ வல்லமை வெளிப்படும், சிறைச்சாலைக்குள்ள எப்படி அஸ்திபாரங்கள் அசையும் என்று சொல்லி எல்லாரும் நினைத்திருக்கிற வேளையில யாரும் நினைக்க முடியாத இடத்தில் இருந்து எழுப்புதலை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். அவர்கள் இருந்த இடம், it was not a very cozy place, it was a dungeon, it was a very isolated place, it was a very lonely place. They were beaten and bruised, they are hanging upside and down, and it was smelling everywhere, and the rats were moving around there. அந்த இடம் ரொம்ப அழுக்கான பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல அதிகாரம் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த இடத்துல வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. கர்த்தர் அந்த பட்டணத்துல அங்கிருந்து ஒரு எழுப்புதல் அனுப்புகிறார். காரணம் என்ன? பவுல் சீலாவுக்குள்ள இருந்த விசுவாசம். நாங்கள் சிறைச்சாலையில இருந்தாலும்
இந்த பட்டணத்தை அசைக்கிற அதிகாரம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். The Lord has given us and entrusted the power and the authority by the blood of Jesus Christ. அவருடைய நாமத்தினாலே நம்ம நிற்கும் பொழுது அந்த நாமம் நம் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்கிறது. பார்த்து படுத்திருக்கிறான், அவனுடைய பாவம் அவனை படுக்க வச்சிருக்கிறது. There are sins and so many things that have made people to lie down in their life. Amen. பாவம் அவனை படுக்க வச்சிருக்கிறது. அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. இன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு தேவை ஒரு விடுதலை, ஜனங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஏன் அவன் இயேசுவை ஏற்றுக்க மாட்டானா? விடுதலை இல்லை அவனுக்கு. ஆமென். ஏதோ ஒரு காரியம் அவனை கட்டி வச்சிருக்கிறது. சம்திங் இஸ் பைண்டிங், சம்திங் இஸ் புல்லிங் ஹிம் பேக். எப்படி அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணா? புல் பண்ணி வச்சிருந்தான். ஆமென். they say let my people go to worship the Lord. உடனே வந்து என்ன பண்ணுவான்? பின்னுக்கு கொண்டு போயிடுவான். பார்வோனின் சக்தி எப்படி இழுக்கிறது, அதே போல ஜனங்களை இயேசுவினிடத்தில் வரக்கூடாதபடிக்கு நிறைய ஃபோர்சஸ் அவங்களை என்ன பண்ணுது? இட் புல் them back. ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது வரைக்கும் எது அவனை படுக்க வைத்திருந்ததோ அதிலிருந்து கர்த்தர் அவனை எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை பார்த்து இந்த இப்ஸ்விச் பகுதியிலையும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில பேராய் இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? பட்டணத்தை அசைக்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? தேசத்தை அசைக்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? Do you have that kind of a faith to move the mountains? Do you have that kind of a faith to shake the cities? அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா என் மகிமையை நீ பார்க்க ஆரம்பிப்ப, என் அதிகாரத்தை நீ பார்க்க. You shall see the power of God being manifested. You shall see the authority of Jesus being manifested right in our midst. அதை பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் வெளிப்படுகிறதை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய படுக்கையிலிருந்து எழும்புனவங்க அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இப்ஸ்விச் பகுதியில் இருக்கிறவங்க, Lord, there are so many people are lying down in their predicaments. ஆண்டவரே, பாவத்திலும் இச்சையிலும் அடிமையிலும் போதை வஸ்துக்களிலும் அநேக காரியங்கள்ல நிறைய பேர் படுத்திருக்கிறாங்கப்பா. நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. அவங்களை எழுப்புறதுக்கு யாரும் இல்லை. There is nobody to help them. There is nobody to raise them up. Lord, we come before you, O God. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபாசனத்தண்டையில நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்தோடு உம்மை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். தேவனே, விடுதலையை தாங்க. தேவனே, ரட்சிப்பை தாங்க. தேவனே, அவர்களை எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எது படுக்க வைத்திருந்தாலும் அந்த படுக்கையை விட்டு எழுந்திருப்பார்களா? சொல்லுங்க. இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் எழும்புன ஆண்டவரே, கர்த்தரை தேடணும். ஆண்டவரை சொல்லுங்க, கர்த்தரை தேடணும். கல்வாரி சிலுவை நண்டைக்கு வரணும். ஆண்டவரை தேடி வரணும். அவருடைய அன்புக்கு நேராய் வரணும். ஹல்லேலூயா. அந்த 4 பேர் எப்படி அவனை கொண்டு வந்தாங்களோ அதே போல ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, அவர்களை எழுப்புகிற அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும்படி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஷத்தல மௌரியா லீபா ருத்தன மௌரி கதல ரபிதன மௌஷத்தலமா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி நீ செய்வீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்வீராக. இந்த பட்டணத்தை ஆண்டவரே இயேசுவுக்கு சொந்தமாக்குகிற வரைக்கும் நாங்க உம்மை விட போகிறதில்லை என்ற அந்த விசுவாசத்தோடு, அந்த விடாப்பிடியான விசுவாசம், ஹல்லேலூயா, காரியங்களை மேற்கொள்ள பண்ணோம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணோம். காரியங்களை கர்த்தர் அசாதாரணமாய் மாற்றுவார். அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட, ஓ ஹல்லேலூயா, இந்த பட்டணத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பலத்த கிரியைகளை வருகிற நாட்களில் இந்த பட்டணத்துல செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தல மௌரி கதலரே விதனமன இபாதுரபோ ஷியக்கலரே விதனமன. ஆமென், ஆமென், ஆமென். எழுப்புங்கப்பா. நிறைய படுத்திருக்கிறாங்கப்பா. நிறைய வாலிப பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க. There are so many young people are lying down, Lord. There are so many young people are lying down in their predicaments, oh Lord. There are so many souls have fallen away. ஆண்டவரே, நிறைய ஆத்துமாங்க எல்லாம் படுத்திருக்குதப்பா. ஆண்டவரே, அவங்களை எழுப்புறதுக்கு கர்த்தரால் மாத்திரமே முடியும். உம்முடைய கரத்தினால் மாத்திரமே முடியும்ப்பா. ஆண்டவரே, நீர் எழுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவீராகப்பா. Glory to the Lamb of God. Glory to the Lamb of God.
Glory to the Lamb of God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னார். ஹalleluya. அதுவரைக்கும் எந்த படுக்கை அவனை சுமந்து கொண்டு வந்ததோ, ஆமென், இப்ப அதே படுக்கையை, ஆமென், ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதனை விட்டுட்டு போகாத, இந்த படுக்கையை நீ கொண்டு போ, ஏன்னா உன்னை நான் சாட்சியாய் மாற்ற போகிறேன். ஹalleluya. நீ போகிற இடத்துல எல்லாம் இந்த படுக்கை ஒரு சாட்சியாய் இருக்கும். என்ன தெரியுமா? இந்த படுக்கையில தான் நான் இருந்தேன், இந்த படுக்கையில தான் நான் வாழ்ந்தேன், இந்த படுக்கையில தான் நான் சாப்பிட்டேன், இந்த படுக்கையில தான், ஓ ஹalleluya, நான் பல வருஷங்களாக, ஹalleluya, பயன்படாத பாத்திரத்தை போல இருந்தேன். ஆனாலும் என் இயேசு என்னை சந்தித்தார், என் இயேசு என்னை தொட்டார், என் இயேசு என்னை குணமாக்கினார், என் இயேசு என் பாவங்களை மன்னித்தார். போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை ஒரு சாட்சியாய் மாற்றினாரே, அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாய் மாற்றணுமே. ஒவ்வொருவரையும் சாட்சியா வச்சிருக்கீங்களே. ஷபரங்க லகட பந்துட மக்கதல மஹுரந்தலரியா ஷகதன இல்மா ஹம்கோல மௌரி மனஹந்தலரியா த்ரோபோ லீப்ரம லந்துட போஷியாந்தன மௌரி கவனாலியந்துரோ ஈமன ஹந்துன மஹுரியாங்கதல ரபிதன. ஹalleluya, 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 ஹalleluya. எந்த படுக்கை உன்னை படுக்க வச்சிருந்ததோ, எந்த சூழ்நிலை உன்னை இழுத்து வச்சிருந்ததோ, அதையே கர்த்தர் சாட்சியாய் மாற்றுகிறார், அதையே கர்த்தர் சாட்சியாய் மாற்றுகிறார். ஹalleluya. உன் சூழ்நிலையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றி, ஹalleluya, எது என்ன இதுவரைக்கும் படுக்க வச்சிருந்ததோ அதிலிருந்து என் தேவன் விடுதலையை கொடுத்தார், அதிலிருந்து என் தேவன் எழுப்பினார், அதிலிருந்து என் தேவன் என்னை நடக்க பண்ணினார், என் தலையை நிமிர்த்தினார். அதுவரைக்கும் என் தலை கீழே இருந்தது, ஆனால் இயேசு என்னை சந்தித்த பொழுது அந்த தலையை உயர்த்தி நிமிர பண்ணிவிட்டான். நேரா அவனை வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர், நேரா அவனை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வீட்டில் ஒரு எழுப்புதல் வரணும், அந்த வீட்டுக்குள்ள இவன் சாட்சி போய் சேரணும். ஹalleluya. இன்னைக்கு இந்த இப்சுச்சில் நிறைய வீடுகள் இருக்கலாம், அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் ஆவியானவர் உங்களை சாட்சியா மாற்ற போகிறார், ஆவியானவர் உங்களை சாட்சியா மாற்ற போகிறார். ஆமே. நீங்க கால் எடுத்து வைக்கும் பொழுதே ஒரு சாட்சியோடு கூட நீங்க, ஆமே, கால் எடுத்து வைக்க போறீங்க. ஆமே, நான் இப்படி இருந்தேன், ஆனா இயேசு என்னை மாற்றினார், இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், அவருடைய ரத்தம் என்னை ரட்சித்தது, அவருடைய ரத்தம் என்னை விடுதலை செய்தது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஆமென். என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்து இயேசு என் பாவங்களை மன்னித்து என்னை மகனாக மாற்றினார் என்ற ஒரு புதிய சாட்சியை கர்த்தர் உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆமென். அந்த சாட்சியை கொண்டு ஹalleluya, ஓ, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை தொட, குடும்பத்தில் இருக்கிறவர்களை தொட ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க மூலமா செய்கிற போகிறதுனால, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ராஜா, கண்களால காணப்போகிற கிருபைக்காக நன்றி. இவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போயிருப்பான், வீதியில் நடந்து போயிருப்பான், எல்லாரும் இவனை பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம் இவனான்னு, ஆனால் இவன் படுக்க அதை உறுதிப்படுத்தியிருக்கோம், இவன் தான் படுத்து போயிருக்கிறான், ஏன்னா கூடவே அந்த படுக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். போற வழியிலெல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன நடந்தது உனக்கு? ஆமே, இவன் சொல்லியிருப்பான், நான் தான் அந்த படுக்கையில தூக்கி கொண்டு போன ஆளு, இப்ப அந்த படுக்கையோட வந்திருக்கிறேன் பாரு, இதுதான் சாட்சி. ஏன்னா என் தேவன் என் படுக்கையை தொட்டா, என் பிரச்சனையை என் தேவன் தொட்டா, என்னை எது படுக்க வைத்திருந்ததோ அதையே கர்த்தர் தொட்டு விட்டான். whatever made me to lie down, the Lord touched me. Hallelujah. The Lord touched that. Amen. அத கர்த்தர் தொட்டதுனால என் படுக்கை மாறினது. Hallelujah. கர்த்தர் அவனை சாட்சியா மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், அந்த விசுவாசத்தை நான் அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். நீ சோர்ந்து போகாம, ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், why should we carry this man is almost come to an end of his life, why bother him, just let's leave him wherever he is அப்படின்ற அவர்கள் நினைத்திருக்கலாம்.
ஒருவேளை it is very difficult to carry this man to Jesus because there were a lot of mob moving around. அது 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 செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தண்டை பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருந்த பாரம் அவங்கள உந்தி தள்ளினது. இன்றைக்கி அந்த பாரம் தான் அவங்கள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கு. ஹல்லேலூயா. அந்த பாரம், விசுவாசம் உனக்குள்ள ஒரு பாரத்தை கொண்டு வரும். ஆத்துமாக்களை குறித்த பாரம், அநேகர் பாவத்தில் படுத்திருக்கிறவளை குறித்ததான ஒரு பாரம் உனக்குள்ள வரும். ஆமென். அநேக காரியத்தில் சோர்ந்து போய் படுத்திருக்கிறவளை குறித்த ஒரு பாரம் உனக்குள்ள வரும். அந்த பாரம் உன்னை இயேசுவுக்கு நேராய் உந்தி தள்ளும். Amen. It will make you to move towards Jesus. The more burden you have, the more you move towards Jesus. The more faith you have, the more you move towards Jesus. The hallelujah unakulla, the more desire you have, that will make you to move towards Jesus. ஏன் தெரியுமா? அந்த விசுவாசம் உன்னை உட்கார வைக்காது, உன்னை இயேசுவை நோக்கி ஓட வைக்கும், உன்னை இயேசுவை நோக்கி போக வைக்கும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஆமென், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன சும்மா விடவே இல்லை. It did not let me, hallelujah, to sit as an idol, but rather the faith that God has put in my heart, the faith that God pioneered in me, that made me to move forward. Amen. பிலிப்பு பட்டணத்தில் என்ன அடிச்சாலும் நான் ஆண்டவருக்காக போவேன். ஹல்லேலூயா. செசரியா பட்டணத்தில் பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவருக்காக போவேன். போகிற இடங்கள்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விசுவாசம் உன்னை உந்தி தள்ளி 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 உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த விசுவாசம் உன்னை விடவே விடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, I am the one who pioneered the faith in you and I will perfect it. Amen. அதை நான் முடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொண்டு வந்து, அந்த விசுவாசம் இயேசுவுக்கு நேராய் அவர்களை போக வச்சது. அந்த விசுவாசம் தேவ மகிமையை வெளிப்பட பண்ணினது. அந்த விசுவாசம் கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்பட, ஆமென், அந்த இடத்துல பலத்த காரியங்களை செய்ய அந்த விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. That faith made him well. The faith made him well. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள ஒரு பலத்த கிரியை செய்தது. இந்த நாளிலே கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசுவாசம் எனக்கு வேணாம்ப்பா ஆண்டவரே. அந்த விசுவாசம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளும். உன் பலவீனத்தில், உன் போராட்டத்தில் அந்த விசுவாசம் உன்னை சும்மா விடாது. It will not make you idle, but rather it will make you to do something about it. Amen. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் ஓட உதவி செய்வீராக ராஜா. உடைய விசுவாச கர்த்தாவே, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அப்பா ராஜா, அந்த குஷ்ட ரோகியை ராஜா கர்த்தா உயிர்ப்பித்ததே ராஜா ஆண்டவரே. அதே போல விசுவாசம் எங்களுக்குள்ள ஆண்டவரே, இந்த இப்சிஸ் ஆண்டவரே பகுதிக்காக ஆண்டவரே நீர் எங்களோட பேசினீரே ராஜா ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வைராகியத்துடன் ராஜா ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி, அந்த விசுவாசத்தில் ஓடும்படி ஆண்டவரே உதவி செய்வீராக அப்பா. ஓரி கபலர சதர புலியந்த லோகரபடி அந்தரடரபா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, என் மத்தியில் அசைவாட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க கர்த்தாவே எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்க 2 பேர் 3 பேர் இருக்கலாம், 2 குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்து ஒன்னா கர்த்தாவே உம்மை துதிக்க வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவரே, முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாய் மாற்றி தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுக்கையில் இருக்கிறவங்களே அப்பா ஆண்டவரை போய் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. கொண்டு வந்து அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா போய் ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வரும்படி ஆண்டவர் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் நடத்தும்படி ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. Let the anointing on us, Lord. Lord, let us go out through the anointing which you have given us, O Father. Let them bring each and every sick ones, O Father.
Because there's a lot of sick people outside of Father, Lord Jesus. Dying, Lord. The souls are dying in sickness of Father. Oh, Rikabala Rashadaraba. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தோட நாங்கள் போய் ஆண்டவரே கொண்டு வர உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்க இந்த இடத்துல அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம் நாமத்துல கூடும் போது ஆண்டவரே நீங்க ராஜா ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவீராக அப்பா. ஆண்டவரே விசுவாசத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். Through faith we can move the mountains of Father, Lord Jesus. Let them receive each and every souls through our faith, oh Father. Let us practice in the faith, oh Father, which you have told us, oh Father, Lord Jesus. Hallelujah. அப்பா ஆண்டவரே எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வராத ஜனங்களை கொண்டு வருவீராக. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ராஜா ஆண்டவரே. வராத குடும்பங்கள், வர முடியாத குடும்பங்களை அப்பா அப்பா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அடுத்த வாரம் ஆண்டவரே காண உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. எல்லா அந்தகார வல்லமைகள், இருள், லோகாதிபதி கிரியைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே உம்மை பக்கம் ஆண்டவரே வரட்டும், உம் சமூகத்துக்கு வரட்டும், உம் சபைக்கு வந்து உம் வார்த்தையை கேட்கும்படி உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. மறுபடியும் கர்த்தாவே குடும்பங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தடைப்பட்டிருக்கிற ஜனங்களே அப்பா எல்லா தடைகளை நீக்கி போட்டு அடுத்த வாரம் சந்திக்கும்படியாக உதவி செய்யும். இந்த சபை நிரம்பணும் ஆண்டவரே. நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ராஜா. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறிடா தேவன் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு சபை, இந்த சபையில ராஜா ஆத்துமக்கள் தெருளாய் வர வேண்டும் ராஜா. எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். You see the heart of Father, Lord. அப்பா இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிற தேவன் நீர்தான் ராஜா ஆண்டவரே. அப்பா இருதயத்தின் பாரம் எல்லாம் ஆத்துமாக்கள் தெருளாய் உமக்காக கூட்டி சேர்க்கணும், பரலோகத்தில் ஆள் சேர்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கண்ணோக்கி பாருமையா அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வெளியேறப்பட்ட முத்துக்களாய் காணப்படுகிறது கண்ணில். நீர் கொண்டு வர உதவி செய்வீராக. போய் சந்திக்கும்படியாய் உதவி செய்வீராக. பேசும்படியாய் உதவி செய்வீராக. Give them the strength. Lord, touch each and every one tongues of Father, Lord Jesus, so that they can speak out without fear, oh Lord. They can speak out to the people, to the souls out there, oh Father, without any fear, Lord Jesus. Give them strength, oh Father. Bless their tongues, oh Father, Lord Jesus. Put words on their tongue, oh Father, Lord Jesus. Lord Spirit, you lead them, oh Father, so that through Spirit, let them go and preach out your name, oh Father. Hallelujah. Thank you, Holy Spirit. எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரப்போகிற நாட்களில் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. முழுவதுமாய் நடத்தி தந்த தேவன் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாழ்த்தி நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினதுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீர் கட்டுகிறதவனாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி தகப்பனே நீ கால் மிதிக்கும் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை நாங்கள் போய் யாரிடமெல்லாம் ஆண்டவரை உடைய வார்த்தையை பேசுகிறோமோ தகப்பனே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு நாங்கள் அன்போடு அழைக்கிறோமோ கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பிரதேசத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரை நாங்கள் சந்தித்து வருகிறோம் என்று சொன்ன ஒவ்வொருவரும் ஆண்டவரை அடுத்த வாரம் ஆண்டவரை தவறாமல் வரும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும்
சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.